அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் 9/8/2026 முதல் 15/8/2026 இந்த வாரம் உச்சம் பெறும் 4 ராசிக்காரர்கள் அதிர்ஷ்டம் ஜாக்பாட் உண்டு அப்படிங்கிற தலைப்பை கொடுத்துருக்கிறேன். அந்த 4 ராசிக்காரர்களுக்கான யோக பலன்களை பற்றி இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம். இது ஒரு பொதுவான பலன்களாக இருந்தாலும் கிட்டத்தட்ட ஒரு 50% பொருந்தக்கூடிய பலன்கள். உங்களுடைய சுய ஜாதகத்தில் நடக்கக்கூடிய தசாபுத்திகள் அப்படிங்கிறது யோகமாக இருக்கும் பட்சத்தில் நான் இந்த பதிவில் சொல்லியிருக்கிற விஷயங்கள் கண்டிப்பாக பல பேருக்கு சரியாக தான் பொருந்தி வரும். முதலாவதாக இருக்கக்கூடிய ராசி கன்னிராசி நண்பர்கள். கன்னிராசி நண்பர்களுக்கு இந்த வாரம் முழுவதுமே அற்புதமான யோக பலன்கள், அதிர்ஷ்ட பலன்கள் உண்டு. கன்னிராசி நண்பர்களுக்கு இந்த வாரம் முழுவதும் தொட்டது துலங்கக்கூடிய, எடுத்த காரியங்களில் வெற்றி பெறக்கூடிய அமைப்பு தான் இருக்கும். நிறைய நண்பர்கள், சகோதர சகோதரிகள் வேலை தேடிக்கொண்டு இருப்பவர்களுக்கு இந்த வாரத்தில் ஒரு நல்ல வேலை வாய்ப்பு அப்படிங்கிறது நிச்சயமாக கிடைத்தரும். இந்த வாரம் போட்டி தேர்வுகளுக்கான ஒரு முயற்சிகள் செய்கின்ற பொழுது அதில் வெற்றி பெறக்கூடிய வாரமாக இந்த வாரம் இருக்கும். இந்த வாரத்தில் கடன்களை அடைப்பதற்கான பணவரவு உங்களுக்கு தாராளமாக இருக்கும். இந்த வாரத்தில் பல பேருக்கு கொடுத்த பணம் கைக்கு வர்றது அப்படிங்கிறது ஒரு சாதகமான சூழ்நிலையாக இருக்கும். இந்த வாரத்தில் அதிர்ஷ்டம் ஜாக்பாட் சம்பந்தப்பட்ட விஷயங்களில், அதாவது ட்ரேடிங் இந்த மாதிரியான சமாச்சாரங்களில் ஈடுபடக்கூடிய, இந்த மாதிரி வேலைகளில் ஈடுபடக்கூடிய நண்பர்கள், சகோதர சகோதரிகளுக்கு அதில் பண வரவு அப்படிங்கிறது திருப்திகரமாக இருக்கும். அதாவது நஷ்டம் அடையாமல் லாபத்தை மட்டுமே எட்டி பிடிக்கக்கூடிய அமைப்பு இருக்கின்றது நண்பர்களே. இந்த வாரத்தில் சொந்த ஊர்லேருந்து வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாடு பயணங்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு கை கொடுக்கும். அது மட்டுமல்லாமல் இந்த வாரத்தில் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணக்கூடிய நிறைய நண்பர்கள், சகோதர சகோதரிகளுக்கு அதில் ஆதாயம் அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்கின்றது. இந்த வாரம் கன்னிராசி நண்பர்களுக்கு கோர்ட்டு கேஸு, வம்பு வழக்குகள் ஏதாவது போய்கொண்டிருந்தால் அதில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு நிச்சயமாக இருக்கின்றது. இந்த வாரத்தில் தூரதேசத்தில் பயணிக்கக்கூடிய அமைப்பு இருந்தாலும் அது ஆன்மீக ரீதியான பயணங்கள் அப்படிங்கிறது பல பேருக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. ஆன்மீக சம்பந்தப்பட்ட விஷயங்கள், ஆன்மீக சொற்பொழிவுகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இருக்கக்கூடிய கன்னிராசி நண்பர்களுக்கு ஒரு அற்புதமான யோக பலன்கள் அப்படிங்கிறது இருக்குது. சொற்பொழிவுகள் சிறப்பாக ஆற்றக்கூடிய அமைப்பும் அப்படிங்கிறதும், அந்த ஆன்மீக பணிகளில் சிறப்பாக செயல்படக்கூடிய அமைப்பும் அப்படிங்கிறதும், யாத்திரைகள் மேற்கொள்ளக்கூடிய அமைப்பும் அப்படிங்கிறதும் கன்னிராசி நண்பர்களுக்கு உண்டு. உறவுகளிடத்தில் இருந்து வந்த ஒரு மன கசப்பான விஷயங்கள் அப்படிங்கிறதெல்லாம் மாறி ஒரு அந்யோன்யமாக ஒரு பாசத்தோடு இணைந்து பயணிக்கக்கூடிய ஒரு அற்புதமான யோக பலன்களும் இந்த வாரம் இருக்கும் நண்பர்களே. இந்த வாரத்தில் பல பேருக்கு மேல் அதிகாரிகள் அப்படிங்கிறவங்க உங்களுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய அமைப்பில் நிச்சயமாக இருப்பாங்க. ஒரு ப்ரெஷர், மன அழுத்தம் இல்லாமல் பயணிக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் இருக்கும். இனம், மொழி, மதம் கடந்து, அதாவது வேற்று மொழி, வேற்று பாஷை பேசக்கூடிய அந்நிய மதத்தவரால், உங்களுக்கு அந்நிய தேசத்தவரால் பல பேருக்கு நல்ல உதவிகள் கிடைக்கும், நல்ல சப்போர்ட் பண்ணுவாங்க. அவங்க மூலயமாக நீங்கள் ஒரு நல்ல இடத்துல, நல்ல பொசிஷனில் போய் உட்காரக்கூடிய அமைப்பு இருக்கும். உங்களுக்கு ஒரு வேலை வாய்ப்புக்காகவோ, ஒரு பணம் கேட்பதற்காகவோ, அல்லது உங்களுக்கு ஏதாவது உதவிகள் தேவைப்பட்டால் அந்த மாதிரி இருக்கக்கூடிய நபர்கள் நிச்சயமாக உங்களுக்கு உதவி செய்வார்கள் நண்பர்களே. உங்களோட ராசி அதிபதி லாபஸ்தானத்தில் இந்த வாரம் இருப்பார். தொட்டதிலெல்லாம் வெற்றி பெறக்கூடிய அமைப்பு தான் இந்த கன்னிராசி நண்பர்களுக்கு. சுய தொழில் அற்புதமான நல்ல லாபத்தில்தான் இயங்கும். அதனால் கன்னிராசி நண்பர்களுக்கு அற்புதமான யோக பலன்கள் உண்டு. அடுத்ததாக விருச்சகம் ராசி நண்பர்கள். விருச்சகம் ராசி நண்பர்கள் இந்த வாரத்தில் ஒரு தெளிவான சிந்தனையோடு நல்ல முடிவுகள் எடுக்கக்கூடிய வாரமாக இருக்கும். ஏதாவது ஒரு மாற்றம் பண்ணணும், ஒரு பிஸ்னஸில் மாற்றம் பண்ணணும், ஒரு வேலையில் மாற்றம் பண்ணணும், இல்லை வீட்டில் சில சுப காரியங்கள் அப்படிங்கிறத மாற்றம் பண்ணணும், ஒரு பேச்சுவார்த்தைகளை தள்ளி வைக்கணும், ஒரு பண பரிவர்த்தனைகள், கொடுக்கல் வாங்கல், ஏதாவது ஒரு டாக்குமெண்ட், அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் மாற்றி அமைக்கணும். இப்போ டைம் சரியில்லை அப்படின்னு உங்கள் மனசுக்குள்ளே படுது பார்த்தீங்களா, அதையெல்லாம் நீங்கள் மாற்றி அமைக்கக்கூடிய வாய்ப்பு இந்த வாரம் இருக்கும். உங்கள் மனசில் என்ன தோணுதோ அதைத்தான் இந்த வாரம் செய்யக்கூடிய அமைப்பு நிச்சயமாக இருக்கின்றது. அதனால் விருச்சிக நண்பர்களுக்கு மனம் போல் வாழ்க்கை, எண்ணம் போல் வாழ்க்கை அப்படின்ன மாதிரி இந்த வாரத்தில் இருக்கும். விருச்சிக நண்பர்கள் நிறைய பேருக்கு
இந்த வாரம் தூரதேச பயணங்கள், வெளியூர் வெளிமாநில பயணங்கள் நிச்சயமாக ஏற்படும். ஆன்மீக பயணங்கள் நிச்சயமாக ஏற்படும். நிறைய விருச்சிக ராசி நண்பர்களுக்கு அரசியல் தொடர்பான விஷயங்களில் இருக்கக்கூடியவங்களுக்கு எல்லாமே ஒரு வெற்றி வாய்ப்புகள் இருக்கும். எந்த துறையில் இருந்தாலும் அதில் பதவி ப்ரொமோஷன் அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு நிச்சயமாக இருக்கும். நிறைய பேருக்கு ஒரு சாதாரண வேலையில் இருக்கிறவங்களுக்கு கூட ஒரு சம்பளம் வருமானம் அப்படிங்கிறது திருப்திகரமாக இருக்கும். குடும்பத்தில் ஒரு அந்யோன்யம் பற்று பாசம் அப்படிங்கிற அமைப்பெல்லாம் நிச்சயமாக இருக்கும். அதனால் விருச்சிக ராசி நண்பர்களுக்கு தொட்டதிலெல்லாம் ஒரு காரியங்கள் எல்லாம் சிறப்பாக நடந்து முடியக்கூடிய அமைப்பு தான் இருக்கும். மனசுக்கு சந்தோஷமான விஷயங்கள் அப்படிங்கிறது, செய்திகள் அப்படிங்கிறது நீங்கள் கேட்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது நண்பர்களே. இந்த வாரத்தை பொறுத்த மட்டும் விருச்சிக ராசி நண்பர்களுக்கு ஒரு பண வரவு, பொருள் வரவு, தன வரவு அப்படிங்கிறது சிறப்பாக இருக்கும். வீட்டிற்கு தேவையான பொருள்கள் வாங்கிறது அப்படிங்கிறதும், நகை ஆபரணங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்பும் அப்படிங்கிறதும் இந்த விருச்சிக ராசி நண்பர்களுக்கு உண்டு. அது மட்டுமல்லாமல் அடகு வைத்த நகைகளை மீட்கக்கூடிய அமைப்பு, அடகு வைத்த சொத்துக்களை மீட்கக்கூடிய அமைப்பு, அதெல்லாம் கண்டிப்பாக இந்த வாரம் கண்டிப்பாக நடக்கும். ஏதாவது ஒரு பணமே பெரட்ட முடியாத ஒரு சூழ்நிலைகள் இருக்கக்கூடியவங்களுக்கு கூட அந்த பணம் அப்படிங்கிறது நம்மளால் ஒரு தயார் பண்ணி அந்த அடகு வைத்த பொருள்களை எல்லாம் மீட்கக்கூடிய அமைப்பு இருக்கும். இந்த வாரத்தில் எப்படியாவது நகை ஆபரணங்கள் சொந்தமாக ஒரு குண்டுமணி தங்கமாவது வாங்கணும், ஆபரணங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்பு இந்த விருச்சிக ராசி நண்பர்களுக்கு உண்டு. விருச்சிக ராசி நண்பர்களை பொறுத்த மட்டும் ஒரு சாதாரண வேலைக்கு போகக்கூடியவங்க கூட இந்த வாரம் ஒரு நல்ல வேலை கிடைக்கும். டெய்லி ஓய்வில்லாமல் உழைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கும். அதற்கான பணவரவும் திருப்திகரமாக இருக்கும். கடன்களை அடைப்பதற்கான வாரமாக இந்த வாரம் இருக்கும். மனச்சிக்கல்கள் தீர்ந்து நிம்மதியாக பயணிக்கக்கூடிய வாரமாக இருக்கும். பிள்ளைகளுக்காக நிறைய செலவுகள் செய்யக்கூடிய வாய்ப்பும் இந்த வாரம் ஏற்படும். புரியுதுங்களா? நிறைய பேர் குலதெய்வம் கோவிலுக்கு சென்று வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கின்றது. ஆன்மீக பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இந்த விருச்சிக ராசி நண்பர்களுக்கு உண்டு. நிறைய விருச்சிக ராசி நண்பர்கள் அற்புதமான யோக பலன்களை இந்த வாரம் அடைய இருக்கின்றீர்கள். கேட்ட இடத்துல உதவி உபகாரங்கள் கிடைப்பதும் அப்படிங்கிறதும், ஒரு கட்டத்தில் கொடுத்த பணம் அப்படிங்கிறது கைக்கு வரக்கூடிய அமைப்பும் அப்படிங்கிறதும், குறைந்தபட்ச வட்டிக்கான ஒரு பணவரவை பெறக்கூடிய வாய்ப்பும் அப்படிங்கிறதும் உங்களுக்கு உண்டு. அதே மாதிரி விருச்சிக ராசி நண்பர்களுக்கு அதிர்ஷ்டம் ஜாக்பாட் அப்படிங்கிற விஷயங்களில் ஈடுபடக்கூடிய நிறைய நண்பர்களுக்கு அதில் பணவரவு நிச்சயமாக இருக்கும் நண்பர்களே. அடுத்ததாக கும்பம் ராசி நண்பர்கள். கும்பம் ராசி நண்பர்களுக்கு கடின முயற்சி, கடின உழைப்பு, அதில் வெற்றி அப்படிங்கிறது எழுதப்பட்ட விதியாக இந்த வாரம் இருக்கும். இந்த வாரம் புதிய கடன்கள் வாங்குவதற்கான ஒரு சூழ்நிலைகள் நிச்சயமாக ஏற்படும். அதே மாதிரி பழைய கடன்களை அடைப்பது அப்படிங்கிறது, இந்த புதிய கடன்களில் ஒரு குறைந்த வட்டிக்கான பணத்தை வாங்கி பெரிய கடன் அடைக்கிறதுக்கான வாய்ப்பு நிச்சயமாக ஏற்படும். தொழில் சார்ந்த விஷயங்கள், வேலை சார்ந்த விஷயங்களில் இருக்கக்கூடிய ஒரு போட்டி பொறாமைகள் எல்லாம் உங்களுக்கு விலகக்கூடிய வாரமாக இருக்கும். மேல் அதிகாரிகளுடைய சப்போர்ட் அப்படிங்கிறது பல பேருக்கு கிடைக்கும். கும்பம் ராசி நண்பர்களை பொறுத்த மட்டும் இந்த வாரத்தில் நீங்கள் எடுக்கின்ற முயற்சிகள் எந்த ஒரு தடை தாமதம் இல்லாமல் வெற்றியில்தான் முடியும் நண்பர்களே. உறவுகளுக்குள் இருந்த மன கசப்புகள், மன சங்கடங்கள் எல்லாம் கொஞ்சம் விலகக்கூடிய அமைப்பு நிச்சயமாக இருக்கின்றது. பல பேருக்கு கொடுத்த பணம் கைக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. அதே மாதிரி எவ்வளவு பணம் வந்தாலும் கும்பராசி நண்பர்களுக்கு இந்த வாரம் அது செலவாகி கொண்டே இருக்கும். அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. நிறைய பேருக்கு பயண வாய்ப்புகள் ஏற்படக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கும். ஒரு வெளிமாநிலம், வெளியூர், வெளிநாடு அப்படிங்கிற அமைப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்குது. எல்லாமே வாணிப விஷயமாகத்தான், வியாபார விஷயமாகத்தான், தொழில் விஷயமாகத்தான் நீங்கள் போக போகிறீங்க. தேவையில்லாத ஒரு பயணங்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இல்லை. உடல் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஒரு நல்ல ஆரோக்கியம் அப்படிங்கிறது இருக்குது. அதனால் மன அழுத்தம், மன சங்கடங்கள் இல்லாத வாரமாக இந்த வாரம் இருக்கும். குடும்பத்தில் ஒரு அந்யோன்யம் பற்று பாசங்கள் ஏற்படக்கூடிய அமைப்பு இருக்குது. பிள்ளைகளால் பெருமகிழ்ச்சி அடையக்கூடிய வாய்ப்புகளும் நிறைய பேருக்கு இருக்குது. பிள்ளைகளுடைய முன்னேற்றத்துக்காக நீங்கள் கடுமையாக உழைக்கக்கூடிய அமைப்பு, அவர்களுக்காக நிறைய பணங்கள் செலவழிக்கக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்குது. கும்பராசி நண்பர்களை பொறுத்த மட்டும் இந்த வாரத்தில் இந்த கல்யாண வயதில் இருக்கக்கூடியவர்களுக்கு ஒரு கல்யாண பேச்சுவார்த்தைகள் பேசணும், எடுக்கணும், ஒரு வரன் பார்க்கணும், எடுக்கணும், அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் உங்கள் காதுக்கு இனிமையான செய்திகளாக வரும். அதுக்கப்புறம் நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்ப்பீங்க, பொறுமையாக பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலைக்கு போயிடுவீங்க. காரணம் என்ன அப்படின்னு கேட்டால், நிறைய பேர் வேலை தேடி கொண்டிருப்பார்கள். அப்போ நமக்கு ஃபஸ்ட்டு வருமானம் தான் முக்கியம், அந்த மாதிரி போகக்கூடிய வாரமாக இந்த வாரம் இருக்கும்.
படைப்பாற்றலில் இருக்கக்கூடிய படைப்பாற்றல் சக்தி கொண்ட நிறைய நண்பர்கள் சகோதர சகோதரிகளுக்கு சூப்பரான ஒரு வருமானம் அப்படிங்கிறது இருக்குது நண்பர்களே. பேரும் புகழ் செல்வாக்கியம் உயரக்கூடிய வாரமாக இருக்கும். கும்பராசி நண்பர்களை பொறுத்த மட்டும் ஆன்மீக பணிகளில் இருக்கக்கூடியவங்களுக்கு எல்லாமே ஒரு நல்ல வருமானம் திருப்திகரமாக இருக்கும். புரியுதுங்களா? ஒரு சாதாரண வேலைக்கு போனாலும் கூட ஓய்வில்லாமல் அந்த வேலை இருந்து கொண்டே இருக்கும். தினமும் அப்படியே வேலை ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும். அப்போ போய்கிட்டே இருப்போம். வேலைக்கு போனால் தான் வருமானம் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறவங்களுக்கெல்லாம் வேலை கிடைக்கும் அப்படிங்கிறது தான். இதனால் உங்களுக்கு குடும்பத்தில் ஒரு வருமானம் திருப்திகரமாக இருக்கும். அதனால் கும்பராசி நண்பர்களுக்கு திடீர் அதிர்ஷ்டம் ஜாக்பாட் அப்படிங்கிறதெல்லாம் நிச்சயமாக இந்த வாரத்தில் இருக்குது நண்பர்களே. ஒரு முயற்சி வெற்றி உண்டு. அடுத்ததாக மீனம் ராசி நண்பர்கள். மீனம் ராசி நண்பர்களுக்கு ராசியில் சனி பகவான் வக்ரம். ஐயா, மீனராசி நண்பர்களுக்கு இந்த வாரம் தொட்டதெல்லாம் துலங்கக்கூடிய வாரமாக இருக்கும் நண்பர்களே. மீனராசி நண்பர்களுக்கு பண வரவு பொருள் வரவு ரொம்ப சிறப்பாக இருக்கும். மீனராசி நண்பர்களுக்கு ஒரு மன அழுத்தம் மன சங்கடங்கள் இல்லாமல் ஒரு சந்தோஷமாக பயணிக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் இருக்கும். மீனராசி நண்பர்களை பொறுத்த மட்டும் தன்னுடைய சுய தொழில் சுய வியாபாரம் அப்படிங்கிற சுய வேலை வாய்ப்பு எல்லாம் சிறப்பாக அமையும். கேட்ட இடத்துல உதவி உபகாரங்கள் கிடைக்கிறதெல்லாம் நிச்சயமாக இருக்கும். இதுவரைக்கும் இருந்து வந்த உடல் உபாதைகள் அப்படிங்கிறதெல்லாம் விலகி மாறி ஒரு உடல் ஆரோக்கியம் பெறக்கூடிய அமைப்பு நிச்சயமாக இருக்கும். அதே மாதிரி மீனம் ராசி நண்பர்கள் இந்த வாரத்தில் நிறைய பேருக்கு உடற்பயிற்சி அப்படிங்கிறது அவசியம் தேவைப்படும். அந்த உடற்பயிற்சி தான் உங்களுக்கு உடல் ஆரோக்கியத்தை கொடுக்கும். மன அழுத்தத்தை மாற்றுவதற்காக யோகாசனங்கள் தியானங்கள் செய்யக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்கும். இதுதான் இப்போ மீனராசிக்கு முக்கியமான ஒரு விஷயம். அப்போ இதெல்லாம் நம்ம பண்ணணும் அப்படின்னு சொன்னால் இந்த வாரம் நம்ம நல்லா இருப்போம் அப்படிங்கிறது தான். ஐயா, காசை விட பணத்தை விட எனக்கு ஆரோக்கியம் தான் முக்கியம், படுத்த நிம்மதியாக உறங்கி எந்திரிக்கணுமையா, இதுதான் எனக்கு தேவை அப்படின்னு சொல்லக்கூடியவங்களுக்கு எல்லாமே அந்த உடற்பயிற்சி தியானம் யோகாசனம் இதெல்லாம் நீங்கள் செய்கின்ற பொழுது அதில் ஒரு நல்ல உடல் ஆரோக்கியம் ஏற்படும் நண்பர்களே. மீனராசி நண்பர்களை பொறுத்த மட்டும் வியாபாரம் தொழில் வளம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதே மாதிரி இந்த வாரம் அப்படிங்கிறது பணவரவுக்கு பஞ்சமில்லாத வாரமாக இருக்கும். எடுத்த காரியங்களில் வெற்றி பெறக்கூடிய அமைப்பு நிச்சயமாக இருக்கின்றது. மன அழுத்தம் மன சங்கடங்கள் இல்லாத ஒரு வாரமாக இந்த வாரம் இருக்கும். நிறைய பேருக்கு பதவி ப்ரொமோஷன் அப்படிங்கிறது கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கிறது. சொந்த ஊரில் வெளியூர் போகணும் அப்படிங்கிறவங்களுக்கு இது ஒரு நல்ல காலகட்டம். ஒரு வேலை வாய்ப்புக்காக தொழில் வாய்ப்புக்காக போகக்கூடிய அமைப்பு. ஏன்னா இதெல்லாம் இந்த 4 ராசிக்காரங்களுக்குமே அந்த மாதிரி தான் பலன்கள் இருக்கின்றது. அதனால் நமக்கு அத்தியாவசியமான விஷயங்கள் இது மட்டும்தான். இந்த பதிவில் என்ன விஷயங்கள் சொல்லியிருக்கணும் அதுதான் அத்தியாவசியமான விஷயங்கள். இந்த அத்தியாவசியமான விஷயங்களில் எல்லாமே உங்களுக்கு பலன்கள் சிறப்பாக இருக்கின்றது. அப்போ நமக்கு பண தேவை பூர்த்தியாகணும், சிக்கல் இல்லாமல் இருக்கணும், உடல் ஆரோக்கியம் வேணும், நிம்மதியாக தூங்கி எந்திரிக்கணும், எந்த இடத்துல வேலை செஞ்சாலும் மன அழுத்தம் மன சங்கடங்கள் இல்லாமல் இருக்கணும், எந்த ஒரு சூழ்நிலையிலும் சண்டை சச்சரவுகள் பிரிவினைகள் இல்லாமல் இருக்கணும், இந்த வழக்கு வியாஜ்யங்கள் எந்த ஒரு சூழ்நிலையும் நம்மளை டார்ச்சர் பண்ணக்கூடாது, தேவையில்லாத விவகாரங்களில் ஈடுபடாமல் இருக்கணும், தேவையில்லாதவர்கள் பிரச்சனையை நம்மக்கிட்ட கொண்டு வரக்கூடாது. இதைத்தான் நம்ம எதிர்பார்க்குறோம். இது எல்லாம் இந்த வாரம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். ஆக ஒரு நல்ல சுய மரியாதையாக இந்த வாரம் பயணிக்கக்கூடிய வாரமாக இருக்கின்றது. மீனம் ராசி நண்பர்களுக்கும் திடீர் அதிர்ஷ்டத்தின் மூலமாக பணவரவு அப்படிங்கிறது நிச்சயமாக கிடைக்கும். ஜாக்பாட் அதிர்ஷ்டங்கள் நிச்சயமாக இருக்குது நண்பர்களே. கண்டிப்பாக இந்த 4 ராசிக்காரங்களும் குரு பகவானையும் சனி பகவானையும் தரிசனம் செய்தால் மிகப்பெரிய வெற்றிகள் உண்டு நண்பர்களே. மிக்க நன்றி. வாழ்க வளமுடன்.